ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் ஊர் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டுல உள்ள கிராமங்களை செய்யற பருப்பு உருண்டை குழம்பு. இந்த குழம்பை எங்க அம்மா கிட்ட என்ன கத்துக்கிட்டேன், அதை நாம இன்னைக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு நான் இதில் 1 கப் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன், 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இது கூட 3 காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த கடலப்பருப்பை இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதில் தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இந்த உருண்டைக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் போல் சோம்பு பொடி போட்டுக்கலாம், ஒரு 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் தோல் எடுக்காமல், அதையும் நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் தேங்காய் பூ போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம், அதை நாம் ஒரு கை அளவு சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்கீரை வச்சுருக்கேன், அதில் ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நாம் இதை சின்ன சின்ன பாலாக பிடிச்சிக்கலாம். இந்த சைஸ் இப்போ இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு நம்ம தேவையான புளி கரைச்சலை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன், அதை நாம் இப்போ கரைச்சிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான புளியை நான் இப்போ கரைச்சி வச்சுட்டேன். ஒரு 4-5 தடவை வடிகட்டி வச்சுருக்கேன். நம்ம இதில் 2 தக்காளி வேக வச்சு வச்சுருக்கேன், நம்ம இதில் போட்டு கரைச்சிக்கலாம். உங்களுக்கு கரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வதக்கி கூட போடலாம். வெங்காயம் வதக்கும் போது இந்த மாதிரி செஞ்சால் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நான் தக்காளி நல்லா கரைச்சிட்டேன். இப்போ நம்ம இதில் குழம்புத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே நம்ம முன்னாடி உப்பு உருண்டைக்கு தான் போட்டிருக்கோம், இப்போ குழம்புக்கும் போட்டுக்கலாம் தேவையான அளவு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பருப்பு உருண்டை குழம்பை தாளிச்சிக்கலாம். இப்போ கடாய் வச்சுருக்கேன், கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அதில் ஒரு 3-4 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, 1 ஸ்பூன் போல் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். வடகம் இல்லைன்னா வெறும் வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். இது நல்லா செவந்துருச்சு. ஒரு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இதை பொன்னிறமாக வதக்கிக்கலாம். ஒரு கொத்து போல் கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதை நாம் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நம்ம இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்ப நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம
தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போல் தேங்காய் போட்டிருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 ஸ்பூன் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த தேங்காவை இது போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நாம் உருண்டை செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் ஒன்று ஒன்றா நாம் குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா டைட்டாக உருட்டி ஒன்றா தனித்தனியாக போடலாம், இல்லைன்னா உருண்டை கரைஞ்சிரும். ஸ்லோவாக அடுப்பை வச்சுக்கிட்டு ஒரு உருண்டையாக சேர்த்துக்கலாம். பாதி பாதியாக சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வெந்தோடனே மீதி இருக்கிற உருண்டைலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருண்டை பாதி போல் வெந்துருச்சு. நம்ம மீதி இருக்கிற உருண்டை இதில் சேர்த்துலாம். சிலவங்க இதை இட்லி குக்கரில் வேக வச்சு கூட போடுவாங்க இந்த உருண்டையை. நம்ம இந்த மாதிரி சேர்த்துட்டா சாஃப்டாக இருக்கும், அதனால நான் இப்படி சேர்க்குறேன். ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உருண்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆக போகுது. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்படி உருண்டை வெந்தோடனே இப்போ மேலே வந்துடும். இது போல் நம்ம ரொம்ப கரண்டியை போடாமல் லைட்டாக கிண்டி விட்டுக்கணும். இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த தேங்காவை போட்டுக்கலாம். நம்ம ஒரு உருண்டை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம இதில் கரைச்சி இதில் சேர்த்துட்டா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு, அதனால போடுறேன். நம்ம மெதுவாக கிண்டி விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு கொதி விடலாம். இப்போ நம்ம குழம்பு ஒரு கொதி வந்துருச்சு. அடா அடா அடா, செம்மையாக வாசம் வருது. அவ்வளோதான், நம்ம சுவையான சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. டன் டடாய். இந்த பருப்பு உருண்டை குழம்பு ரொம்பவே ஹெல்த்தியானது. இது ஒயிட் ரைஸோட சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.